எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் கேசியோ வாட்ச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாட்ச் பிடிக்குன்னா, வாட்ச் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேசியோ அவங்களோட 50th ஆனிவர்சரியை இந்த இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக கேசியோ அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் மேட் டிஜிட்டல் வாட்சான கேசியோட்ரான் வாட்சை அப்கிரேட் அண்ட் ரீடிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நாம் அந்த கேசியோட்ரான் வாட்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கேசியோ பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அந்த வாட்சை பற்றி பார்க்கலாங்க. டிஜிட்டல் வாட்ச்னு வந்துட்டால் கேசியோவை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஏன்னா கேசியோவோட வாட்ச் எல்லாமே கிளாசிக் அண்ட் ஸ்டைலாக இருக்கும். மோர் தென் தட் அவங்க ரொம்ப அஃபோர்டபுளாக வாட்ச் மேக் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக கேசியோவோட டிஜிட்டல் வாட்சஸான F91W, A158, A168, கேசியோ ரோயல், அப்புறம் G-Shock இந்த மாதிரி வாட்சஸுக்கெல்லாம் மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருக்குது. இப்போது கேசியோவோட டிஜிட்டல் வாட்ச் மேக்கிங் ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம்னா நல்லா புரியும் கேசியோ எவ்வளோ பெரிய லெஜெண்டரி டிஜிட்டல் வாட்ச் மேக்கர்னு. கேசியோ 1974 அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோ கேலண்டர் வாட்சை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வாட்சோட பேர் தான் கேசியோட்ரான். அந்த வாட்சை தான் இப்போ அவங்க அப்கிரேட் பண்ணி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேசியோ 1976 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டி ஃபங்க்ஷனலிஸ்ட் வாட்சை மேக் பண்ணுறாங்க. கேசியோ 1983 ஜெனஸ்ங்கிற டச் சென்சார் வாட்சை மேக் பண்ணுறாங்க. கேசியோ 1983 தான் இப்போ லெஜெண்டாக இருக்கக்கூடிய G-Shock வாட்சை ரிலீஸ் பண்ணுறாங்க. கேசியோ 1991 VBD 1000 டேட்டா புக் வாட்சை லான்ச் பண்ணுறாங்க. கேசியோ 1994 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் சென்சார் வாட்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதே சேம் இயரில் தெர்மோ ஸ்கேனர் வாட்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக 1999 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பில்ட்-இன் GPS வாட்சை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் கேசியோ ஒரு லெஜெண்டரி டிஜிட்டல் வாட்ச் மேக்கர்னு. இப்போ நாம் ரீலான்ச் ஆகிருக்க கேசியோட்ரான் வாட்சை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கேசியோட்ரான் வாட்சுக்கு TRN50 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கேசியோட்ரான் வாட்ச் லுக் வைஸாக சூப்பராக இருக்குது அண்ட் கலர் காம்பினேஷனும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. டார்க் ப்ளூ அண்ட் கோல்ட் கலர் அதோட லுக்கை ரொம்ப ப்ரீமியமாகவும் ரிச்சாகவும் காட்டியிருக்கு. இந்த கேசியோட்ரான் வாட்சில் லுக் எப்படி சூப்பராக இருக்கோ அதே மாதிரி ஃபீச்சர்ஸும் நிறையா கொடுத்துருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்ஸ்னு ஒன் பை ஒன்னாக நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கேசியோட்ரான் வாட்சோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேசியோ டிஜிட்டல் வாட்சில் இருக்க மாதிரியே ஸ்டாப் வாட்ச், அலாரம், LED லைட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த கேசியோட்ரான் வாட்சில் இருக்கக்கூடிய LED லைட் சூப்பர் எலிமினேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹை பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வாட்சோட அடுத்த ஃபீச்சர் பார்த்தோம்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டிங்க. இந்த வாட்சை நம்ம ஃபோன் கூட பேர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோன் கூட பேர் பண்ணலான்னா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஒர்க் பண்ணாது. ஆனால் அதுக்கு பதிலாக இதில் நீங்கள் டைம் அண்ட் அலாரம்லாம் ஃபோனில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த வாட்சில் டைம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா இந்த வாட்சோட டைம் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலேருந்து சோர்ஸ் எடுத்துக்கிறதுனால ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வாட்ச் சோலார் பவர்டு வாட்ச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட்சுக்கு பேட்டரி தேவையில்லை, பேட்டரி தீர்ந்து போயிருங்கிற பிரச்சனையே இல்லை. அதோட எனர்ஜியை லைட்ஸ்லேருந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்ததாக இந்த வாட்ச் லிமிடெட் எடிஷன் வாட்ச்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 4000 பீஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பீஸ்லேயும் அதோட சீரியல் நம்பர் போட்டு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த வாட்சை வாங்குறீங்கன்னா அந்த வாட்ச்லேயே நீங்கள் எந்த சீரியல் வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த வாட்சில். அப்புறம் லுக் வைஸாகவும் சூப்பராக இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $500 சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் 42,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சோட ப்ரைஸை பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாட்ச் ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமான்னு. லிமிட்டட் எடிஷன் ஒரே காரணத்துக்காக 42,000 சேல் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இல்லை தப்பான்னு தெரியல. பட் இதே ஃபீச்சர்ஸோட கேசியோலேயே G-Shock வாட்ச் எல்லாம் சூப்பராக இருக்கும். அது விலை கம்மியாகவும் கிடைக்கும். 10,000 12,000 போட்டிங்கனாவே இதே ஃபீச்சர் மாதிரியே வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. நாம் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.